என்னங்க நீங்கள் கவலை இல்லாத மனுஷனா கவலை உள்ள மனுஷனா? கவலை இல்லாத மனுஷன் யாரும் சொல்லவே முடியாது. பலருக்கு பல விதமான கவலைகள். சிலருக்கு பணம் இல்லைன்னு கவலை, சிலருக்கு வேலை இல்லைன்னு கவலை, சிலர் எல்லாம் இருந்துமே நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற கவலை. ஆனால் சிலருக்கு இருக்கே எலும்பு தோலுமா நம்ம இருக்கமே, நாம் அப்படி பார்க்குறதுக்கே சகிக்காமல் இருக்கமே, நம்மளை யாரும் பார்க்குறது இல்லையே அப்படின்ற இயக்கம். காரணம் இடையில்லை, நம்ம உடம்பு தேரலை அப்படின்னு பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. கொண்டாக்கொள்ளையை சாப்பிட்றாங்க, காலையில் தண்டால் போடுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, முட்டையை குடிக்கிறாங்க, இப்படிலாம் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் உடம்பு தேரலை. ஆனால் இவங்களுக்கெல்லாம் சூப்பராக ஐடியா சொல்லியிருக்காங்க நம்ம நடிகை ஆர்த்தி. நெல்லையில் நடந்த கூட்டத்தில் அவங்க பேசுகிறப்போ, அம்மா உணவகத்தில் கொடுக்குற ₹1 இட்லியை வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் உடம்பு தேறிடும், உடம்பு முதுன்னு வெயிட்டு போட்டு நீங்கள் ஒரு மலமாடுமே ஆயிடுவீங்க அப்படின்ற ரேஞ்சில் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஆர்த்தி சொன்னதை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கலாம். ஏன்னா அதுக்கு ஆர்த்தியே தன்னையே உதாரணம் காட்டியிருக்காங்க. ஆர்த்தியாக இருந்தேன்னா இந்த அம்மா உணவகத்தில் சாப்பிட்டனால தான் ஆர்த்தியா இப்படி இந்த அளவுக்கு விரிஞ்சு பெருசாயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை இப்போ பார்ப்போமா? நானே 4 ரவுண்ட் பெருத்து போனதுக்கு காரணம் அம்மா உணவகம் தான். அந்த அளவுக்கு தரமான சாப்பாடு. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம்! ஏங்க நான் என்ன அவ்வளவு குண்டா? என்னங்க நீங்க குண்டூசின்றோம். அது என்ன குண்டாவா இருக்கு? ஒல்லியா தானே இருக்கு. அப்படிதான் இந்த ஆர்த்தியும் குண்டு நீங்க தான் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்லிம் தான், ரொம்ப ஒல்லியா இருக்கேன். இப்ப போறேன் அம்மா உணவகத்துக்கு. அதாவது தமிழக மக்கள் எல்லாரும் என்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 கிலோ ரேஷன் கார்டு இருக்கவங்க 20 கிலோ அரிசியை இலவசமா வாங்குறாங்க. அதனால என்னன்னா இன்னைக்கு தமிழகத்துல பஞ்சம் பட்டினின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பட்டினி சாவடி எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இனிமே தமிழகத்துல அது கிடையவே கிடையாது. ஏன்னா சாப்பாடு போடுற அன்னபூர்ணியே நமக்கு முதலமைச்சரா கிடைச்சிருக்காங்க. எந்தெந்த ஊர்ல இருந்தோ தமிழகத்துக்கு வருவாங்க. வந்தோரை வாழ வைக்கும் தமிழகத்துக்கு. இந்த தமிழகத்துல வந்தா ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகன் கிட்ட கேட்கறது என்னன்னா, போன் பண்ணா சாப்பிட்டியாப்பா, சாப்பாடு உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஆனா இன்னைக்கு தமிழகத்துக்கு வேலை தேடி வரவங்களுக்கு அந்த கவலையே இல்லை. ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு இங்க ஒரு தாய் இருக்காங்க. பசங்க சொல்றாங்க போன்ல, எனக்கு பிரச்சனையே இல்லை, அம்மா உணவாம இருக்கு, அம்மா அந்த வேற ஊர்ல இருந்தாலும் என்ன இங்க பாத்துக்கிறதுக்கு என்னோட தாய் இருக்காங்க, தாய்க்கு தாயா இருக்கிற நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இஜிப்ட்ல இருந்து வராங்க, லண்டன்ல இருந்து வராங்க, அமெரிக்கால இருந்து வராங்க, எல்லா நாட்டுல இருந்து பாக்குறாங்க. அம்மா உணவகத்தை பார்த்து சாப்பிட்டு எப்படி அம்மாவால இப்படி தரமா பண்ண முடியுது, இவ்வளவு மலிவான விலைக்கு எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னு யோசிக்கிறாங்க.